Hi guys! Yes, ஓட்டு போட்டாச்சு. ஸோ ஓட்டு போடுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். எதுக்கு இதுக்காக அவ்வளோ தூரம் வரணுமான்னு நீங்க நினைக்கலாம். உங்க ஓட்டு தப்பான ஓட்டா மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ தயவு செஞ்சு உங்க ஓட்டை கரெக்டான ஓட்டா மாற்றுங்க. அவ்வளோதான் நான் சொல்றது. ஸோ யாருக்கு ஓட்டு போடணும் நல்லா யோசிச்சு ஓட்டு போடுங்க. ரொம்ப ரொம்ப யோசிச்சு ஓட்டு போடுங்க. ஸோ இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க ஓட்டு போடாமல் அவங்களுக்கு தெரியாது. ஓகே, இந்த பர்சன் ஓட்டு போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நல்லா யோசிச்சு ஓட்டு போடுங்க. அண்ட் காலகாலமாக ஓட்டு போட்டுட்டு வந்தாங்க. ஏன் இந்த கன்ஃபியூஷன் வருதுன்னு எனக்கு தெரியல. வெறும் அந்த எலெக்ஷன் சீட் இருக்கும்ல, ஓட்டு போட சீட், அதை கொண்டு போகிறாங்க. ஓட்டர் ஐடியா கொண்டு போகணும், ஆதார் கார்டும் ஓட்டு கொண்டு போகணும்னு ஏன் தெரியலன்னு தெரியல. ஸோ மறக்காமல் உங்களோட ஐடி ப்ரூஃப், ஓட்டர் சீட்டு கூட உங்களோட ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஐ மீன் எலெக்ஷன், அதாவது ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ஏதாவது உங்களோட ஐடி ப்ரூஃபை கொண்டு போங்க. ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போனாலே தேவையில்லை எதுவுமே. அது யார் மேலேயும் பிளைன் போடாங்க. உங்கள் மேலே தப்பு வச்சு நீ ஏன் சொல்லலைன்னு மற்றவங்க பிளேம் பண்ணாங்க. உங்கள் மேலே தப்புன்னா ஒத்துக்கோங்க. அது ஒன்று. அண்ட் நம்மளுக்காக போலீஸ்மேன், ஆர்மி மேன் வெயிலில் சாப்பிடாம நிற்கிறாங்க. அவங்களுக்கு முடிஞ்சா தண்ணி கொடுங்க, முடிஞ்சா ஃபுட்டு ஹெல்ப் பண்ணுங்க, முடிஞ்சா அவங்ககிட்ட நைஸாக பேசுங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ ஆர்டராக போடாதீங்க. ஓகே, அண்ட் எஸ், ஓட்டு போடுவேன். மறக்காமல் ஓட்டு போடுவேன். யாருக்கு ஓட்டு போடுவேன் நல்லா யோசிச்சு ஓட்டு போடுவேன். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அண்ட் எஸ், அவ்வளோதான்.